கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த நாட்களில் தேவனுடைய வழிநடத்துதல் என்கிறதான தலைப்பில் செய்திகளை தியானிக்க ஆரம்பித்தோம். காட்ஸ் கைடன்ஸ். இந்த உலகத்தில் தேவன் உருவாக்கின எல்லா ஜீவராசிகளும் சரி, இயற்கையெல்லாம் தேவன் ஆதியில் அவைகளை எப்படி பயணிக்க கற்றுக் கொடுத்தாரோ அப்படித்தான் பயணிக்கிறது. ஆனால் மனிதன் மாத்திரம் ஆண்டவர் வைத்திருந்த அந்த பாதையை விட்டு அவன் போக வேண்டிய இலக்கு எதுவோ அதை விட்டு மனுஷன் மட்டும் என்ன பண்ணிட்டான்னா விலகிட்டான். அவனுக்கு அவனோட டெஸ்டினேஷன் தெரியல. அதனால் அவனுடைய டைரக்ஷனையும் அவன் என்ன பண்ணிட்டான்னா மறந்துட்டான். ஆகவே இந்த உலகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையை, நாம் சரியான பாதையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நான் கடந்த ஒரு 2-3 வாரமாக பேசினேன். முதல்ல இந்த உலகத்தில் ஏராளமான வழிகள் இருக்கிறது. நாம் கண்ணை மூடி அப்படியே போயிட்டே இல்லாமல் ஏதோ ஒரு வழி, அவர் போனார், இவர் போனார், அண்ணன் போனார், தம்பி போனார்னு போகாமல், ஏதோ வழியில் போகாமல் ஒரு தேவ பிள்ளைகள் நிற்க வேண்டும் முதலாவது. ஏன்னா லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய இழப்புகள், தோல்விகள், சமாதானம் இல்லாத நிலைகள் அப்படி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தொடர்ந்து அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பாருங்களேன், வழக்கமாக ஒன்று செய்வதனால் வழக்கமான பதில்கள் அல்லது பலன்கள் தான் உண்டாகும். ஆமேன், விளங்குதா உங்களுக்கு? தொடர்ந்தேர்ச்சியாய் நாம் செய்கிற ஒரு காரியங்கள் தொடர்ந்தேர்ச்சியாய் என்ன பலனை கொடுத்ததோ அதைத்தான் திரும்ப நமக்கு தரும். ஆகவே நாம் செய்கிற காரியங்களை சீர்தூக்கி பார்த்து எங்கே நாம் வழி தவறோன்றதை நிற்கணும். முதல்ல ஸ்டாப். ரெண்டாவது சொல்கிறாரு, கொஞ்சம் கேட்டு விசாரிங்க அப்படின்றாரு. கேட்டு என்ன பண்ணுங்க? விசாரித்து அறிந்து. ஏனென்றால் ஏராளமான வழிகள் இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் நல்ல வழின்னு நினைக்கிற வழிகள் கூட சில நேரத்தில் தப்பாயிடுது. இது நல்ல வழின்னு நினச்சி போகிறோம், அதில் கூட தப்பாயிடுது. அதனால் கொஞ்சம் நிதானமாக விசாரித்து அறிந்து நல்ல வழி எது என்று பார்த்து அப்போ அதில் கரெக்டானதை சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் என்ன பண்ணணுமா நடக்கணும்னு வசனம் சொல்லுது. அப்போ தான் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் விரும்புகிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சரியாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம ஒரு சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். இப்போ அதுக்கு தான் போன வாரம் சொன்னேன், சில நேரங்கள் அந்த பாதையை தெரிந்து கொள்வது ஒருவேளை நலமானதை பார்த்து அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதை தெரிந்து கொள்வது நமக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு தெரியல, சில நேரத்தில் இது நல்ல வழின்னு நினச்சி தான் போகிறேன், ஆனால் அதில் தப்பாயிடுது. அப்போ என்ன பண்ணணும்? போன வாரம் சொன்னேன், சில நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒரு குருடர்களை போல அர்ப்பணிக்க வேண்டும்னு சொன்னேன். ஆண்டவரே, எனக்கு வழியே தெரியல, சுத்தமாக எனக்கு தெரியல, என் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்வில் தேவனுடைய வழிநடத்தல் பூரணமாய் உண்டாகும். ஏன் நாம் நம்மளை குருடர்களை போல ஒப்பு கொடுக்க முடியலை அப்படின்றதுக்கான சில காரணங்களை சொன்னேன். நமக்குள்ளே இருக்கிற மேட்டிமை, நமக்குள்ளே இருக்கிற சுயம், நமக்குள்ளே இருக்கிற இருமனங்கள், இவைகள்லாம் நம்மளை என்ன பண்ணாதுன்னா தேவன் நம்மளை வழி நடத்த விடாதபடி நம்மளை ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் ஒரு பார்வை இழந்த ஒரு மனுஷனை போல என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னை நடத்துங்க. அது பள்ளம் மேடோ, பாதைகளில் முள்ளோ சமவெளியோ எதுவாக இருக்கட்டும், நீங்கள் நடத்துங்கன்னு நம்மளால் ஒப்பு கொடுக்க முடியாததுக்கான காரணங்களை நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். இந்த வாரத்தில் தேவன் நம்மை ஏன் வழி நடத்தணும்? ஏங்க கட்டாயம் தேவன் தான் வழி நடத்தணுமா? இந்த உலகத்தில் எவ்வளோ மனுஷங்க பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, வாழ்ந்தாங்க. கடவுளே இல்லாதவங்களாம் நல்லா வாழலையா? சர்ச்சுக்கு போகாதவங்க, கோயிலுக்கு போகாதவங்க, மசூதிக்கு போகாதவங்களாம் நல்லா வாழலையா? அவங்களாம் நல்லா தானே வாழ்கிறாங்க. சில நேரத்தில் மக்களுக்கு அப்படி ஒரு கேள்வி வருது, நாங்கள் மட்டும் எங்கள் ஆண்டவருடைய வழிநடத்தலை பெறணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆண்டவருடைய வழிநடத்தல் இல்லாமல் வாழலாம். நீங்கள் உலகத்தில் யாரையாவது ரோல் மாடலாக பார்த்து அவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி போகலாம். வேதம் அதனால தான் யாரையுமே என்ன பண்ணுறது இல்லைன்னா கட்டாயப்படுத்துறதே கிடையாது.
தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனார்னா, அவனை சுய சித்தம் உள்ளவனாக உண்டாக்கி இருக்கிறார். அவன் 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 வழியில் போனோன்னா போகலாம். ஆண்டவர் யாரையுமே என்ன பண்ண மாட்டார், கம்பல் பண்ண மாட்டார். ஆனால் ஒன்று ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவனை நான் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், ஜீவ வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். உனக்கு விருப்பமாக இருந்தால் நீ என்ன பண்ணலாம், அதில் வரலாம். இல்லைன்னா உன்னுடைய வழியை நீ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவனிங்க, இந்த உலகத்தில் தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவரல்ல, ஆனால் எல்லாரையும் நேசிக்கிறவர். பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவன் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் ஒன்று, யாரும் கெட்டு போகணும்னு ஆண்டவர் நினைக்க மாட்டார். எப்படி? அவரை நேசிக்கிறவங்களும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டார், நேசிக்காதவங்களும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டார். பிரைஸ் காட், ஆமென். அதனால தான் அவருடைய இருதயம் எப்போவுமே எல்லாருக்காகவும் அங்கலாச்சிக்கிட்டே இருக்கும். எல்லா பிள்ளைகளும் அவர் அறிந்து கொள்ளணும், எல்லா பிள்ளைகளும் அவருடைய வழியில் வந்துடணும். தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் சுதந்திரிக்கணுன்றது ஆண்டுடைய விருப்பம். ஆனால் மனிதர்கள் அதை என்ன பண்ணுறதில்ல, பல நேரங்களில் புரிந்து கொள்றதில்ல, அந்த பாதையில் நடக்கிறதும் கிடையாது. அப்போ தேவனுடைய வழி நடத்துதல் ஏன் அவசியமானது? கவனிங்க, இந்த உலகத்தில் எந்த வழியில் வேணால் போங்க, ஆனால் தேவனுடைய வழி ஜீவ வழி. நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில் உங்களுக்கு பூரண சமாதானம், இந்த வாழ்க்கை முடித்த பிறகு உங்களுக்கு நித்திய ஜீவன். அதை தாண்டி இந்த பூமியில் உங்களுடைய சந்ததிகளுக்கும் நித்தியமான ஆசீர்வாதங்களை உண்டாக்கி தருகிற வழி தேவனுடைய வழி. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கவனிங்க, ஏன் ஆண்டவருடைய வழியில் போனோம்? ஒன்று, இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் சமாதானமான வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவனுடைய வழியை தவிர வேற எந்த வழியுமே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் உங்கள் காலத்துக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த மெய் சமாதானத்தை கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, 1000 தலைமுறைகள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கத்தர் வருகை தாமதிச்சா என் 1000 தலைமுறைகள் இங்கே ஆசீர்வாதமாக சுகமாக இருக்க கத்தர் கிருபை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, நாம் கண்ணை மூடணும்னா கர்த்தரோடு இருப்போம், ஒரு நித்திய நம்பிக்கையோடு நாம் மரிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, மற்றவங்களுடைய மரணங்களை போல நம்முடைய மரணத்தை பார்த்து பயந்தோ கலங்கியோ திகச்சோ இருக்க தேவையில்லை. நம்முடைய மரணமே நமக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் கார்டு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என் மரணம் என்னுடைய லாபம். சொல்லுங்க, என் மரணம் எனது லாபம். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய தேவனுடைய வழிநடத்துதல யாராவது ஒருத்தர் புறக்கணிப்பாங்கன்னா அது அவங்களுக்கு தான் நஷ்டம். நஷ்டம் யாருக்கு சொல்லுங்களேன்? நஷ்டம் யாருக்கு? அவங்களுக்கு. ஆகவே நாம் நஷ்டமடையாதபடி தேவனுடைய வழி நடத்துதலை பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இன்றைக்கு ஒன்று 2-3 காரியங்களை வேகமாக சொல்கிறேன். ஏன் தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு அவசியம்? நம்பர் 1, தேவன் நம்மளை நமக்கான பாதையில் நடத்துகிறார். அந்த வழி நடத்துதலை நாம் மிஸ் பண்ணும்போது என்ன நடக்குது? ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறான். கவனிங்க, பொதுவா எல்லா மிருக ஜீவன்களுக்குமே தன்னுடைய கூடு அல்லது தன்னுடைய இருப்பிடம் ரொம்ப அழகா தெரியும். நீங்க பார்த்துருக்கீங்க தானே? இந்த நாய் வளர்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். எங்கேயாவது தூரமாக கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் கூட சில நாய்கள்லாம் வந்துடும். சில நாய்கள் வராது பாருங்க, அது எங்கேயாவது அங்கே குப்பமேட்டில் கிடைக்கிறத தின்னுட்டு அது பாட்டு இருந்துடும். ஆனால் சில நாய்கள் எவ்வளோ பக்கத்து ஊரில் கொண்டு போய் விட்டால் கூட சில நேரத்தில் வந்துடும் சில நாய்கள்லாம். அந்த மாதிரி பாருங்க, அந்த நாய்க்கு தன்னுடைய எஜமானம் ரொம்ப தெரியும். அதே போல் ஒரு பைபிளில் சொல்கிறாரு, கழுதை தன்னுடைய முன்னணையை தெரியுமா? அது எங்கேயாவது போய் மேய்ஞ்சிட்டு அது என்ன பண்ணிடுமா, கரெக்டாக அதோட வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதோட கொட்டாகைக்கு அது வந்து சேர்ந்துடும். அப்போ எல்லா மிருக ஜீவன்களுக்குமே அது தெரியுது. அதுலேயும் பறவைகள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த பறவைகளெல்லாம் யோசிச்சா, எங்கள் காட்டுக்குள்ளே போனால் நமக்கே வழி தெரிய மாட்டேங்குதுங்க. எல்லா மரமும் ஒரே மரம் மாதிரியே இருக்குது. இந்த மரம் மாதிரி அந்த மரம் இருக்குது, அந்த மரம் மாதிரி இந்த மரம் இருக்குது. ஆனால் எந்த மரத்தில் ஏன் கூடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ளே போய் கரெக்டாக சாயந்தரத்தில் அடையுதுன்னா இந்த குருவிக்கு என்ன மூளைங்க, ஆச்சரியமாக இருக்குது. கரெக்டாக நம்மக்கிட்ட நகர் பேர், தெரு பேர், டோர் நம்பரு எல்லாம் கரெக்டாக கொடுத்து அமிச்சா பக்கத்து தெருவில் போய் டெலிவரி பண்ணுறான் ஒருத்தன்.
முந்தா நேற்று ஒரு 11:30 மணிக்கு ஒருத்தன் கேட்குறான், சார் நீங்கள் பிரகாஷா? ஆமாம். பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? இல்லையே. உங்கள் பேர் தான் சார் போட்டுக்குது. ஏன்பா, நான் ஜான் பிரகாஷ்ப்பா. சார் உங்கள் பேர் தான் போட்டுக்குது. நம்பர் நான்ப்பா 5 சார், இது 3, பக்கத்தில் 5. அங்கே போயிட்டு வந்தால், சார் இது காளிதாசன் சீட்டா? இல்லை, இது கம்பர் சீட்டு. இவ்வளோ தெளிவாக இருக்குது, இருந்துமே அவனுக்கு குழப்பம். சில நேரத்தில் பாருங்க, நமக்கு எல்லாம் இருந்துமே வழி தவறிடுறோம் மனுஷன். ஆனால் பறவைகள் எதுவுமே இல்லை, அட்ரஸ்லாம் வச்சுக்கிறது இல்லை, ஃபோன் நம்பரும் கிடையாது. எங்கே தொலைஞ்சு போயிட்டா, ஹலோ பொண்டாட்டி குருவி எங்கே இருக்க நீ? வீடு மறந்துட்டேன், பக்கத்து வீட்டில் எங்கேயாவது போயிட போகிறேன்னு ஃபோன் ஆச்சு கேட்குது. வந்து சரியா நீ பைத்தியக்கார மனுஷா? அது அப்படி நான் சொல்லுது, அது கிடையாது. அது பாட்டுக்கிட்டு போயிட்டு தானாக வீடு வந்து சேருது அந்த குருவிகள். ஆனால் சில நேரங்களில் அவர் சொல்கிறாரு, இந்த மாலை நேரத்தில் கொஞ்சம் இருட்டிருச்சுன்னா இறத்திட போன குருவிகள் அப்படி கொஞ்சம் எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த சாலமன் எழுதுறாரு, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி அது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது கத்தி கூப்பாடு போட்டு அப்படி கலங்கிரும் கொஞ்ச நேரத்தில். ஏன்னா அதுக்கு அதனுடைய கூடு எங்கன்னு ஜஸ்ட் அதோட டைரக்ஷன் எங்கேயோ மிஸ் பண்ணிருச்சு. அந்த நேரத்தை தான் அவர் எழுதுறாரு, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அதுக்கு தெரியல பாருங்க, அது போக வேண்டிய பாதை தெரியல, அது போய் செட்டில் ஆக வேண்டிய இடம் தெரியல, அது கொஞ்ச நேரத்தில் அங்கலாச்சு தெரியும்ல. அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு மனுஷனுக்கு தனக்கான ஸ்தானம் எது, தான் போக வேண்டிய பாதை எது, தனக்கான இருப்பிடம் எதுன்னு தெரியாத ஒரு மனுஷன் அந்த குருவி மாதிரி கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுவானா, கலங்கி போயிடுவான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் ஆண்டோட வழி நடத்துதல் நமக்கு அவசியம்னா, இந்த ஆண்டவர் தான் நம்மளை சரியான டைரக்ஷனில் நடத்தி கொண்டு போய் நமக்கான கூட்டில் நமக்கான ஸ்தானத்தில் தேவன் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. இவரால் மட்டும்தாங்க நமக்கான ஸ்தானத்தில் என் கூடு எது, எனக்கான ஆசீர்வாதம் எது என்பதை அறிந்து எனக்கான இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்கிற தேவன் அவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. நாம் ஒரு வசனம் வாசிச்சோமே, ஞாபகம் இருக்கா? தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர தேவன் அவர்களை எப்படி நடத்தினாரா? தேவன் அவர்களை எப்படி நடத்தினாரு? செவ்வையான வழிகளில் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? நடத்தினாராம். பிரைஸ் காட். ஆமென். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர கர்த்தர் உங்களை என்னையும் செவ்வையான வழியில நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 78 சங்கீதம் 78 52 53 வாசிங்க பார்க்கலாம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். 107:7 தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அப்ப நம்முடைய கூடு எதுன்னு அவருக்கு தான் தெரியுது. தாபரிக்கும் ஊரு, எல்லாரும் சொல்லுங்க, தாபரிக்கும் ஊரு சொல்லுங்க. தாபரிக்கும் ஊரு அப்படின்னா என்ன? எனக்கான இடம், எனக்கான ஸ்தலம், எனக்கான ஆசீர்வாதங்கள், எனக்கான நன்மைகள், அந்த இடத்துக்கு என்னை அழைச்சிக்கிட்டு போறவர் அவர் தான். அந்த இடத்துல கொண்டு போய் என்னை நாற்றவர், என்னை வைக்கிறவர், அந்த இடத்துல என்னை சுகமா குடியிருக்க பண்றவர் இந்த தேவன். அப்ப அந்த தேவன் என்ன வழி நடத்தணும். கவனிங்க, அவருடைய வழி நடத்தல் இருந்தா எனக்கான கூட்டுக்கு நான் போய் என்ன பண்ணிடுவேன்? சேர்ந்துருவேன். ஆனா பல நேரங்களில் மனிதர்கள் இந்த ஆண்டவருடைய டைரக்ஷனை பற்றி கொள்ளாதனால, ஆண்டவருடைய வழி நடத்துதல அவங்க விரும்பாததுனால மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த கூட்டை விட்டு அலைகிற குருவி மாறி வாழ்க்கையில அவங்க அலைஞ்சி திரிகிற மக்களா இருக்கிறார்கள். அவங்களோட வாழ்க்கையில் எந்த சமாதானமோ எந்த சந்தோஷமும் இல்லை, எந்த நிம்மதியும் இல்லை, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. பல நேரங்களில் தோல்விகளில் இருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறாங்க, விரக்தியில் இருக்கிறாங்க.
அவங்க பல நேரங்களில் ஏண்டா வாழ்கிறோம், வாழ்க்கையே முடிச்சுக்கலான்ற மாதிரியான மனநிலையில் கூட போயிடுவாங்க. நான் 2-3 உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு அவளை கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். கவனிங்க, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். கவனிக்கிறீங்களா? எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்றதுக்கு பதில் அவளுக்கு தெரியும், எங்கே போகிறாய்ன்றதுக்கு பதில் அவளுக்கு தெரியாது. இது சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை பற்றினதான ஒரு செய்தி. நல்லா கவனிங்க. இவ ஒரு அடிமை பெண். இந்த அடிமை பெண்ணை எகிப்து தேசத்தினுடைய ராஜா வீட்டிலேருந்து இவன் என்ன பண்ணிட்டான்னா ஆபிரகாம் வீட்டுக்கு வந்துட்டா. இங்கே வந்த பிறகு நடந்த சம்பவங்களை வேதத்தில் வாசித்த சில ஆட்களுக்கு தெரியும். கவனிங்க, இந்த ஆபிரகாம் என்பவர் ஒரு செல்வ சீமானாக இருக்கிறார். கொஞ்சம் வயசான மனுஷன், கிட்டத்தட்ட 80-85 வயசாயிடுச்சு. 85 வயசான பிறகும் இவருக்கு குழந்தை இல்லை, இவருடைய மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படின்னு பார்த்து அந்த அம்மா இந்த வீட்டில் இருக்கிற இந்த சின்ன பெண்ணை, ஒரு 20 வயசுக்கு உட்பட்ட அந்த பிள்ளைய, இந்த 85 வயசு தாத்தாவுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா கல்யாணம் முடிச்சு வைக்குது. அதெல்லாம் அந்த ஊரில் சர்வ சாதாரணமான விஷயம். இந்த பெண்ணும் என்ன பண்ணுறான்னா, பொதுவாக அடிமைகளுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அடிமைகளை கடைசி வரைக்கும் அவங்கள வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பெருசாக கொடுக்க மாட்டாங்க, துணிமணிகள் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வியாதியெல்லாம் வந்துச்சுன்னா அவங்கள துரத்திடுவாங்க. இப்படித்தான் அடிமைகளை அந்த நாட்களில் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இவர் இந்த பெண்ணை ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்கன்னொன்னே அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அடடா, நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. கல்யாணம் பண்ண உடனே நல்லா கவனிங்க, வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த பெண்ணை எப்படி கூப்பிட்டாரு? சாராளுடைய அடிமை பெண்ணாகி ஆகாரே. அப்படின்னா இவளுக்கு முகவரியை யார் தான் சொல்லுங்க? சாராள் தான். இவளோட அடையாளம், இவளுடைய அங்கீகாரமே சாராள் தான். இவளோட ஸ்தானமே சாராளுடைய இருப்பிடம் தான் இவளுடைய இருப்பிடம். பிரைஸ் காட், ஆமென். விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல கல்யாணம்னு ஒன்று ஆன உடனே கவனிங்க, இங்கே தான் சில நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம மேலே போன உடனே நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, ஏறி வந்த ஏனிய சொல்ல மாட்டீங்களே, ஏறி வந்த ஏனிய எட்டி உதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீ அந்த ஏனியில் தானே ஏறி வந்த, இது இப்போ பழைசாயிடுச்சுன்றதுக்காகவோ இது இப்போ தேவையில்லைன்னு நம்ம நினச்சிட்டா திரும்ப இறங்கி வரும்போது அது தேவைப்படும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆகார் என்ன பண்ணாலாம், தான் கர்ப்பவதியானதை கண்டு தன் ஆட்சியாரை, அந்த வசனம் எப்படி போட்டிருக்குது? தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினாள். அதாவது அவள் பெறாத ஒன்றை நான் பெற்றிருக்கிறேன் என்கிறதான மேட்டிமை அவளுடைய இருதயத்தை நிரப்பிற்று. இப்போ அவளுடைய கடந்த காலத்தை மறந்துட்டா, அவள் இப்போ நன்றி இல்லாமல் போயிட்டா, அவள் இப்போ மேட்டிமையினால் நிறைஞ்சிட்டா, அவள் தன்னுடைய நாட்சியாரை அற்பமாக எண்ணுகிறாள். 3 காரியம் அங்கே உள்ள வருது. முதல்ல அவருடைய கடந்த காலத்தை என்ன பண்ணிட்டா? மறந்துட்டா. லைஃப்பில் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்த காலத்தை மறக்கவே கூடாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா. நல்ல சாப்பாட்டில் கை வைக்கும் போதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்களை நினைக்கணும். ஆமாம், நம்ம சர்ச்சில் சாப்பாடு போடும் போதெல்லாம் சொல்லுவேன், எத்தனை முறை வாங்கி வேணால் சாப்பிடுங்க, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிடிக்காது. சரியா? ஹோட்டலுக்கு போனால் பாருங்கள், உங்கள் பாஸ்ட் எவ்வளோ கஞ்சமாக இருக்கார் பாருங்கள். ஹோட்டலுக்கு போனால் என் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு இது ஆர்டர் பண்ணுவேன், நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். ஏன்? காசு இல்லைன்னு நினச்சிங்களா?
என் பொண்ணுக்கெல்லாம் நம்பி ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு ஏன்னா மீதி வந்துடும் கண்டிப்பாக. அதெல்லாம் போக அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நாம் என்ன பண்ணலான்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வேஸ்ட் ஆக்கி கீழே கொட்டுறது, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி பார்சல் பண்ணிட்டு வர்றது, நிறைய செஞ்சு கீழே கொட்டுறது, நிறைய வச்சு தூக்கி போடுறதுலாம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பிடிக்காத விஷயம். கவனிங்க, ஏன்னா இது சாப்பிட்றதுக்காக மட்டும் சொல்லலை, எல்லா விஷயத்துலையும் நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், அப்பப்போ திரும்பி பார்த்துக்கணும், மறக்கக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் யாரெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம எப்போவுமே நன்றியாக நினைக்கணும். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் அப்பா அம்மாக்காக என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கீங்களா? அவங்கள சொல்லாதீங்க பிரதர், நினச்சாலே வயிறு பத்திண்டு வருது. பத்திண்டுலாம் வரக்கூடாது. அவங்கள நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்களால முடிஞ்சது உங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கூட உங்கள் வாழ்க்கையில் கூட ட்ராவல் ஆனவங்க, உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உறுதுணையாக இருந்த உறவுகள், எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு நீங்கள் எப்போவுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவன் நன்றி மறந்துட்டா. ரெண்டாவது கவனிங்க, இருதயத்துக்குள்ள மேட்டிமை வந்துருச்சு. தான் கற்பவதியானதை அவள் கண்டு. லைஃப்பில் நான் ஒன்றை பெற்றிருக்கிறேன் என்றால் அது எனக்கு தேவனால் அருளப்பட்டது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லுங்க, நான் பெற்றிருப்பது தேவனால் உண்டானது. அல்லேலூயா. சில நேரங்களில் என் அறிவு ஆற்றல் எல்லாம் எனக்கு கொடுக்கல, என் திறமையில் எனக்கு கொடுக்கல, தேவனே எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு உண்டாயிருக்கணும். நான் பெற்றேன் என்றால் எனக்கு கொம்பு முளைச்சிடும். நான் தான் உண்டாக்குனேன்னு நினச்சா எனக்கு கொம்பு முளைச்சிரும். அந்த கொம்பில் எல்லாரையும் என்ன பண்ணுவோன்னா முட்டிக்கிட்டே இருப்போம். அப்போ இருதயத்தில் பெரிய மேட்டிமை அவளுக்கு உண்டாகி விட்டது. இப்போ இருதயத்தில் மேட்டிமை வந்த உடனே நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு. முதல்ல எடுத்த உடனே அவன் நாச்சியார மேன்மையாக நினச்சிருக்க மாட்டா. அது எங்கேருந்து இது வந்து தெரியுமா? அவள் கூட வேலை செஞ்சாங்களா வேலைக்காரிங்க, அவங்க கிட்டெல்லாம் முதல்ல கொஞ்சம் ரொம்ப அப்படி பிகு பண்ணியிருப்பான். பார்த்தீங்களாடி, உங்களுக்கெல்லாம் கிடைச்சிதாடி? ஆமாடி, இது போன வாரம் இந்த ட்ரெஸ்ஸு வாங்கணும்டி, இந்த செருப்பு வாங்கணும்டி, அந்த தொடப்ப கட்டடி, அந்த மேட்டுடி, இப்படித்தான் ஆரம்பிச்சிருப்பா. அங்கெல்லாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த அவளுக்கு மேலே இருந்து அவளை என்கரேஜ் பண்ணாங்க பாருங்க, அவகிட்டெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கடைசியாக நாச்சியார், என்ன இதுக்காக இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கிளவியே சேர்த்துரும் போல இருக்கு, அதை சொல்லு, அந்த ஆள் இந்த பொம்பளையை வச்சுக்கிட்டு லோல் பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இப்போ அப்படி அவ்வளோதான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரை விட இப்போ நாம் தான் பெரிய ஆளுன்ற எண்ணம் வந்துருச்சு. இப்போ வாழ்க்கை கொஞ்சம் அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா அவளை கொஞ்சம் கடினமான பாதையில் நடத்துது. அவளுடைய நாச்சியார் என்ன பண்ணாலாம், கொஞ்சம் கொடுமையாக வேலை வாங்கினான்னு வாசிக்கிறோம். கவனிங்க, கொடுமையாக வேலை வாங்கின உடனே இப்போ கொஞ்ச நாள் இருந்து அந்த சொகுசு இப்போ பழகிருச்சு. என்ன ஆயிடுச்சு? சொகுசு பழகிருச்சு. ஆமாம், முன்னாடி இவன் வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்போ என்ன, ஏற்கனவே நீ அடிமையாக இருந்து வேலை செஞ்சால் தானே, என்ன கொஞ்சம் கூடுதலாக வேலை இருந்தால் செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. ஐயோ முடியாது, இப்போ உடம்பு பழகிருச்சு. எதுக்கு பழகிருச்சு சொல்லுங்க? சொகுசு கண்ணா சொகுசு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சொகுசு கண்ணா சொகுசு. ஆமாம், சொகுசாக இருந்து பழகிருச்சு. இப்போ வேலை செய்ய சொன்னா இப்போ அது கஷ்டமா இருக்குது. உடனே அவன் நினைக்கிறா, ஐயோ இந்த வீட்டில் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. சில ஆட்கள் அப்படி யோசிப்பாங்கல்ல, வீட்டில் எங்கேயா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா, இந்த வீட்டில் இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது, இந்த பொம்பளை கிட்ட என்னால் வாழ முடியாது. யாரு? மாமியார. இந்த நாத்தனார் தொல்லை தாங்க முடியாது. சில ஆட்கள் புருஷங்கிட்டே, இந்த மனுஷன் கூட வாழவே முடியாது பிரதர், வாழவே முடியாது. உடனே அங்கேருந்து கிளம்புறது. நான் சொல்கிறேன், சில ஆட்கள் வேலையை கூட அப்படி பார்ப்பான். தெரியுமா உங்களுக்கு? வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். சம்பளம் கொடுக்குறேன் சும்மா அவன் கொடுத்துருவான். நம்மளை சக்கையாக உறிஞ்சிக்கிட்டு தாங்க சம்பளம் கொடுப்பான். எவனும் சும்மாலாம் எடுத்து கொடுத்துட மாட்டான். சரியா? அப்போ அந்த இடத்துல உடனே நான் இனிமேல் இந்த வேலைக்கே போக மாட்டேன். சில ஆட்கள் பாருங்கள், 2 வார்த்தை. ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? 3 மாதத்துக்கு 4 வேலைக்கு போகிற ஆள்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்படி மாறுறான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். அவரை கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா?
வேலை செட் ஆகல பிரதர், நமக்கு வேலை உனக்கு செட்டே ஆகாது. ஏன் தெரியுமா? நீ முதலாளியாக இருக்கிற பீஸு. நான் அப்படி தான் பார்க்குறவனே, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீ என்னவா இருக்கணும்? நீ இருந்தால் முதலாளியாக தான் இருக்கணும். போ, அதுக்கான வேலையை பாரு. ஏன்னா நீ எங்கேயுமே என்னவா இருக்கிற ஆள் இல்லை, சர்வெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஆளாக இல்லை, அந்த மெட்டீரியல் இல்லை நீ. ஏன்னா எங்கே இருந்தாலும் உன்னை வேலை வாங்குவாங்க, டைமுக்கு போகணும், அதுக்கப்புறம் டைமுக்கு தான் வரணும், அவங்க சொல்கிறதுக்கான சில டிசிப்ளின்லாம் இருக்குது. அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னா நீ முதலாளியாக இருக்கிற பீஸு. நீ இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணு, வியாபாரம் பண்ணு. இன்னொருத்தருடைய இடத்துல வேலைக்கு போனோம்னா நல்லா கவனிங்க, அவங்க வைக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நாம் உட்பட்டவர்கள். ஆமாவா இல்லையா? அவர் 9 மணிக்கு வேலைக்கு வரணும்னா நான் அவங்க வீட்டு மாப்பிள்ளையா நான் 10 மணிக்கு போனால் அவன் சும்மா இருக்கிறதுக்கு 9 மணிக்கு போனால் 9 மணிக்கு போனோம். 9 மணிக்கு போனால் 10 மணிக்கு போவார். கேட்டால் பர்மிஷன் வரும். வாரத்தில் எத்தனை பர்மிஷனு? வாரத்தில் 6 நாள் இருந்தால் இவன் 7 நாள் பர்மிஷன் கேட்பான். நம்ம ஆள் எல்லா நாளும் பர்மிஷனு. மாதத்தில் 4 லீவு யார் கொடுப்பா? அதுவும் வித்து சேலரியோடு வேணும் அவருக்கு. இந்த மாதிரியெல்லாம் சில ஆட்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாளும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா அங்கே ரொம்ப உண்மை உத்தவமாக வேலை செய்யுங்க. உங்களை வேலையிலேருந்து அனுப்புறதுக்கு அவங்களுக்கு மனசே வரக்கூடாது. அப்படி நீங்கள் பிரயாசப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எப்போவுமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேலையை விட்டு நிற்கிறீங்கன்னா நிற்காதீங்கன்னு உங்களை ஆளை அனுப்பி கூப்பிடணும். அந்த மாதிரி வேலை உள்ளவர்களாக இருங்க. கவனிங்க, இப்போ இந்த மாதிரி இந்த ஆகார் மேட்டிமையினால அவன் என்ன பண்ணுறான்னா, கவனிங்க, இப்போ ஆபிரகாம் வீட்டில் இருந்திருக்கிறா. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, என்னை வழி நடத்துங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அதை கூட கேட்கல, கிளம்பிட்டா. லைஃப்பில் சில ஆட்கள் ரொம்ப தீவிரமாக துரிதமாக எதையுமே யோசிக்காமல் நல்லது கெட்டது பார்க்காம சில முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப ஆபத்து. இந்த நேரத்தில் தான் அவள் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறா. எங்கே போகிறதுன்னு தெரியல, வயிற்றுல பிள்ளை இருக்குது. இவ அலையிறது இல்லாமல் இவளுடைய சந்ததியும் அலைய போகுதுன்னு தெரியாமல் இவ சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறா. சில நேரங்களில் தனக்கான ஸ்தானம் எது, தனக்கான கூடு எது, தேவன் தன்னை வைத்த இருப்பிடம் எது என்பதை அறியாத மக்கள் சில நேரங்களில் வாழ்க்கையில் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு வீணான அலைச்சல், இது ஒரு வேண்டாத அலைச்சல். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஸ்தானம் எதுன்னு தெரியாமல் என்ன செய்யறதுன்னே தெரியாம ஆண்டவர் கேட்கிறார், எங்கே போற ஆகாரே, நீ எங்கே போற தெரியாது, என்னதான் செய்ய போற தெரியாது, அப்புறம் எப்படி ஒரு முடிவு எடுத்த? வாழ்க்கையில் எந்த ஒரு தெளிவான முடிவுகளையும் எடுக்க தெரியாமல் தடுமாறி அந்த சூழ்நிலைகளை சகித்து கொள்ள முடியாமல் பொறுத்து கொள்ள முடியாமல் அவசரப்பட்டு முடிவெடுத்து தன் ஸ்தானத்தை மறந்த அந்த குருவியை போல வாழ்க்கையை தொலைத்து விட்டு அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு ஏராளம். நான் சொல்றேன், நீங்கள் யாராவது உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி, ஐயா நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், அதனால் என்னால் அங்கே சகிச்சிக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க, முதல்ல கொஞ்சம் காத்திருந்து உங்களுடைய ஸ்தானம் எதுன்றதை கொஞ்சம் நிதானிங்க. உங்கள் என் ஸ்தானம் அதுவாக இருந்தால், அங்கே இருக்கிறதுக்கு நெருக்கமாக இருந்தால் அந்த நெருக்கத்தை சகித்துத்தான் ஆக வேண்டும். பாருங்க, ஆகார் கிட்ட ஆண்டவர் கேட்டாரு, நீ எங்க போகிறாய்ன்னு கேட்டாரு. கவனிங்க, அவன் என்ன பதில் சொன்னான்றதை நீங்க வாசிங்க. நான் சாராயை விட்டு ஓடி போகிறேன். நல்லா கவனிங்க, நான் சாராயை விட்டு ஓடி போகிறேன். இங்க ஆண்டவருடைய பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படியாம்மா? நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். நம்புறீங்களா? அதை நம்முடைய தேவனை போல இரக்கமுள்ள தேவனே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த பெண்ணோட கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியாம இல்லை. இவளோட அந்த இவ சொல்றால, என்னை அவங்க கொடுமைப்படுத்துறாங்கன்னு, அந்த கொடுமை ஆண்டவருக்கு தெரியாம இல்லை. இவளோட அங்கலாய்ப்பு ஆண்டவருக்கு தெரியாதது இல்லை. இவளுடைய பெருமூச்சு ஆண்டவருக்கு தெரியாதது இல்லை. இவளுடைய கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியாதது இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்ன பதில் தான் ரொம்ப ஆச்சரியம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு?
நீ எங்கேயும் போகக்கூடாது, சாராளுடைய வீட்டுக்கு போய் அவ கையின் கீழே அடங்கிருன்னு சொன்னார். அல்லேலூயா. நான் கேட்குறேன், இந்த ஆண்டவர் நினைச்சிருந்தா சரிம்மா நீ ஓடி போறியா, நீ ஓடிப்போ. கவனிங்க, யாக்கோபுன்னு ஒருத்தன் ஓடி போறான் அண்ணனுக்கு பயந்து, தனியா ஓடி போகும்போது ஆண்டவர் அவங்கிட்ட என்ன சொல்றார் தெரியுமா? நீ போப்பா, நீ போ, எதை பத்தியும் கவலைப்படாத, நான் உனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை சமாதானமா நான் என்ன பண்றேன், திரும்பி வர பண்றேன். எவ்வளவு நல்ல வார்த்தை. உனக்கு நான் சாப்பாடு தரேன், துணிமணி தரேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை நான் விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப கவனிங்க, இத ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்றாரு. ஆனா இந்த ஆகார் விஷயத்துல அவர் என்ன பண்றாரு தெரியுமா? நோ சாப்பாடு, நோ துணிமணி, நோ, நீ அங்க போ. சொல்லியிருக்கலாம்ல, நான் பார்த்துக்கிறேம்மா உன்னை, நீ தனியா இருக்கிறன்னு கவலைப்படாத, நீ வந்துரு, நான் உன்னை நடத்துறேன்னு இவர் வாக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஆனா இவர் சொல்றாரு, இல்ல இப்ப நீ எதுவுமே செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்காரு. இந்த ஆகாரை அங்கிருந்து பிரிச்சு ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ஒரு நாள் முன்குறிச்சிருக்கிறார். நீ என்ன பண்ணு, நீ போ அடங்கிரு, நீ போ என்ன பண்ணு, அடங்கிரு. ஐயோ அங்க எனக்கு நெருக்கமா இருக்க, பொறுத்துக்க, சகிச்சுக்க. உன் வாயை கொஞ்சம் கம்முன்னு மூடிக்கிட்டு இருந்தா என்னவா இருக்கும், கொஞ்சம் எல்லாமே சமாதானமா இருக்கும். ஆமாவா இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆகாரு வாயை மூடின்னு இருந்தா பிரச்சனை வந்திருக்குமாமா? தன் ஆட்சியாரை அற்பமா எண்ணினதை எப்படி தெரிஞ்சுது? எப்படி தெரிஞ்சுதுமா? கொஞ்சம் செய்க வேற, கண்ணுல வேற காட்டுது. இந்த கழுத்தை அப்படி ஆட்டுறது அதெல்லாம் பண்றது, அப்புறம் வாயில லாஸ்ட் தான் வாயில வரும். முதல்ல அப்படி கண்ணு கொஞ்சம் அப்படி ஒய்யாரமா பார்த்து அப்படி எல்லாம் பார்த்து அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் வாயில வரும். அப்ப கொஞ்சம் வாயை காத்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கொஞ்சம் வாயை கொஞ்சம் கவனமாக காத்துக்க கூடாதா? வேலை ஸ்தலத்தில் தான் பிரச்சனை தான் தெரியுது, கொஞ்சம் வாயை மூடின்னு இருந்தால் என்னவா? கொஞ்சம் நெருக்கினாங்கன்னா அதை கொஞ்சம் சகிக்கணும். பிரைஸ் காட். ஆமென். கூட பேசிக்கிட்டு நாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக பேசணும்னா அங்கே இருந்து நாம் ஓடி வர வேண்டிய நிலைமை தான் வரும். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் நெருக்கப்படுகிறதான நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ அங்கே போய் அங்கே அடங்கிருன்னு சொல்றாரு. நாம் ஒருவேளை யோசிச்சோம்னா ஏன் ஆண்டவர் அந்த ஆகாரோட சூழ்நிலையவே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு? ஆகாரோட சூழ்நிலையை மட்டும் இல்லை, ஆகார் வயிற்றுல வளர்ற குழந்தையோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிறார் அவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவர் உன்னை மட்டும் நினைக்கிறவர் இல்ல, உன் தலைமுறையே நினைக்கிறவர். எது உனக்கு ஆசீர்வாதமோ, எது உன் சந்ததிக்கு நன்மையோ, எது அடுத்த தலைமுறைக்கு தேவையோ அதை வரைக்கும் சிந்திச்சு வழி நடத்துவார். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, ஆகார போய் அடங்கி இருன்னு சொன்னாரு. அதுதான் உன்னுடைய ஸ்தானம். அதுல நீ கொஞ்ச நாள் என்ன பண்ணு, அடங்கி இரு. அப்ப அடங்கி இருக்க முடியாதவர்கள், நான் சொல்றேன், எல்லாவற்றையும் சகித்து கொள்ள முடியாதவர்கள், பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னா தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவியை போல மாறி விடுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கொஞ்சம் சகிப்பு தன்மையை, கொஞ்சம் அடங்கி இருக்கிற பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கொஞ்சம் அடங்கி இருக்கலாமே, கொஞ்சம் சகிச்சு கொள்ளலாமே, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. ஆமென். உன் ஸ்தானத்தை, உனக்கான இடத்தை நீ இழந்து விடாதபடி ஜாக்கிரதையாயிரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இது சாதாரண, இந்த பெண் ரொம்ப ஆண்டவரை அறியாதவ, இவளுக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஆனா இந்த மாதிரி ஆண்டவரை அறிஞ்ச ஒரு பெரிய தீர்க்கதரிசியே ஒரு கட்டத்தில் தடுமாறுறதை நாம பார்க்க முடியும். நான் சொல்றேன், கவனிங்க, இதுல ஆவிக்குரிய முதிர்ச்சின்னு சொல்றோம்ல, புரிதல். சிலருக்கு ரொம்ப வளர்ந்தவங்க, சிலர் வளராதவங்க, யாரும் விதி விலக்கு இல்லை. வளராதவங்களும் வழி தவறி போவாங்க, வளர்ந்தவங்களும் வழி தவறி போயிடுவாங்க சில நேரத்தில்.
வளராத ஆகாருக்கும் தெரியல எந்த வழியில பயணிக்கணும்னு. நான் சொல்றேன், வளர்ந்த ஒரு தீர்க்கதரிசியாகிய எலியாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். நீங்க எலியாவை அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடக்கூடாதுங்க. அந்த மனுஷன் ஜெபம் பண்ணார்னா, அவர் ஜெபம் பண்ணார்னா மழை ஒரு நாள் 2 நாள்ல 3 வருஷம் வராதபடி வானத்தை அடைச்சிருவார். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மேன் அந்த ஆளு. அப்படி ஒரு ஜெப வீரன். சரியா? அவர் ஜெபம் பண்ணார்னா வானத்திலிருந்து அக்கினி ஒரு முறை இல்ல, கூப்பிட வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தேவ வல்லமை பெற்ற ஒரு மனுஷன். ஆனா அந்த மனுஷோட வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ரகிள் வருது. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் இந்த எலியா கொன்னுட்டார்னு கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அந்த ஊர்ல ராணியா இருந்த யெசபேலுக்கு கோபம் வந்துருச்சு. அவ என்ன நினைக்கிறான்னா, எங்களோட தீர்க்கதரிசிகளை இந்த எலியா கொல்லுவானானா இந்த எலியாவோட தலையை நான் நாளைக்கு வாங்கிடுவேன். பொம்பளை சொல்றா, எலியாவோட தலையை நான் வாங்கிடுவேன். இந்த செய்தி எலியாவோட காதுக்கு வந்தது தான் உள்ள பயம் வந்துருச்சு. பாருங்க, சில நேரத்தில் ஒரு நல்ல செய்தி இருதயத்தை சந்தோஷமாக்கும், ஒரு கெட்ட செய்தி இருதயத்தை கலங்க பண்ணும். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, கெட்ட செய்தி வந்தால் கலங்காதீங்க. அதை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பான். ஏதாவது கெட்டதை நம்மக்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பான். கெட்ட செய்தி சொல்கிறதுக்கு 4 பேர் இருப்பான். அதை பார்த்து நீங்கள் என்ன ஆகக்கூடாது, கலங்கிடக்கூடாது. இந்த எலியாவுடைய இருதயம் சோர்ந்து போயிடுச்சு. 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியா பயந்து நடுங்கி அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய இடத்தை விட்டு ஓடி 1 ராஜா 9வது வசனம் வாசிச்சிருங்க. நான் அதுக்கு பிறகு தொடர்றேன். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். ஒரு குகைக்குள்ள போய் தங்கிட்டான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். கவனிங்க, எலியா கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, இங்க என்னப்பா பண்ற, இங்க உனக்கு என்ன காரியம், நீ இங்க என்ன பண்ற, நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லையே. ஏன் தெரியுமா? கவனிங்க, ஒரு பக்கம் அவன் கேட்ட செய்தி அவன் இருதயத்தை பயமுறுத்தது. கவனிங்க, இந்த பயம் வந்த உடனே அது என்னெல்லாம் யோசிக்க வைக்குது தெரியுமா? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கெட்டது வந்துச்சு, எனக்கு ஏன் இந்த சோதனை வந்துச்சு அப்படின்னு உடனே அடுத்தது என்ன யோசிக்க தோணுதுன்னா, வாழ்க்கையில் நம்ம எங்கேயாவது 1-2 தப்பு செஞ்சுருந்தோம்னு வச்சுங்களேன், உடனே அது தோணும். இப்போ எலியாவுக்கு என்ன தோணுது, நான் நல்லவன் இல்லை, வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது மட்டும் மக்களுக்கு எப்பவுமே இது ஞாபகம் வந்துடும். என்ன ஞாபகம் வந்துடும் தெரியுமா? நான் என்ன பாவம் பண்ணணும் தெரில, நான் இன்னைக்கு இவ்வளோ சீரழிகிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இன்னைக்கு இப்படி லோல் படுறேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் பண்ணதா என்னன்னு தெரில, இல்லை எங்கள் அப்பா அம்மா பண்ணதான்னு தெரில, யார் பண்ணிட்டு போனாங்கன்னு தெரில, என் தலையில் வந்து விடிஞ்சிருச்சு. அந்த எண்ணமே உனக்கு வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் பாவத்தையே உன் மேலே சுமத்த மாட்டாரு, உங்க அப்பா அம்மா பாவத்தையே உன் மேலே சுமத்த போறாரு. சொல்லுங்க, உன் பாவத்தையே அவர் தான் மேலே வாரி போட்டுக்கிட்டாரு, உங்க அப்பா அம்மா பாவத்தெல்லாம் உன் மேலே சுமத்த மாட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு நல்லா தெரியும் நாம தாங்க மாட்டோன்னு. பக்கத்தில் நல்லா கைப்பிடி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, உன் பாவத்தையே உன் மேலே சுமத்த விரும்பாதவர் உன் முன்னோருடைய பாவத்தையே உன் மேலே சுமத்திட போறார். சுமத்த மாட்டாருங்க. அவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு. உன் மேல அவர் எதையும் சுமத்த விரும்பாதவர். ஆமென், அல்லேலூயா. உடனே பாருங்க, எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும், பெரிய வளர்ந்த ஊழியக்காரங்களா இருந்தாலும், இந்த நேரத்தில் இந்த மாதிரி எண்ணம் வந்துடுது, பயம் வந்துடுது, ஒரு பெரிய குற்ற மனசாட்சி வந்துடுது. குற்ற மனசாட்சி வந்த உடனே அடுத்தது என்ன ஆகுதுன்னா, ச்சே நான்லாம் வாழவே கூடாது. இந்த குற்ற மனசாட்சி வந்த உடனே நான் சரி கிடையாது, நான் ஒழுங்கில்ல அப்படின்ன உடனே அந்த குற்ற மனசாட்சி எங்க எடுத்துன்னு போயிடுது? அடுத்தது நான்லாம் வாடுறதுக்கு தகுதியே இல்லை. இப்போ என்ன அடுத்தது? என்ன ஜெபம் என்ன அடுத்தது? ஆண்டவரே, என் வாழ்க்கையை முடிச்சு வச்சிருக்கேன், நான் வாழ்ந்தது போதும். சில ஆட்கள் பாருங்களேன், ஜெபம் ஆண்டவர்கிட்ட போய் என்னை வாழ வைங்கப்பான்னு ஜெபம் பண்ணணும்.
ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம், என்ன சாகடிச்சிடுங்கப்பா, இந்த வாழ்க்கை வேணாம். அவர் சொல்லுவார், டேய் நான் எவ்வளோ பெரிய தெய்வம், உன்னை தெரிஞ்சுக்கிட்டது எதுக்கு, உன்னை அழைச்சது எதுக்கு, உன்னை எவ்வளோ பேருக்கு நான் ஆசீர்வாதமாக வைக்கணும்னு விரும்புகிறேன், இவ்வளோ சீக்கிரம் வாழ்க்கையை முடிச்சிடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுறிய அப்படின்னு அவர் உள்ளத்துக்குள்ளே நினச்சிப்பாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் வந்து யாரும் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் வந்து வழி கேளுங்க. ஆண்டவரே எனக்கு வழி காட்டுங்கன்னு சொல்லு, வாசலை திறங்கன்னு சொல்லு, எனக்கு பலன் தாங்கப்பான்னு சொல்லு, எனக்கு புதிய காரியத்தை எனக்காக செய்யுங்கப்பான்னு சொல்லு. அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்பிக்கையற்ற நிலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணக்கூடாது? புலம்பக்கூடாது. சில ஆட்கள் அப்படி புலம்புவாங்க. நீங்கள் யாராவது புலம்புறீங்களான்னு எனக்கு தெரியாது என்ன. ஆமாம், அதனால் இங்கே பாருங்களேன், எனக்கு வாழ்க்கையே வேணாம் ஆண்டவரே, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, நான் செத்து போகிறேன். உன்னை சாகிறதுக்காக கர்த்தர் படைக்கல. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மனுஷனாக பிறந்துட்டா கட்டாயம் ஒரு நாள் சாவு வரும். கட்டாயம் ஒரு நாள் என்ன வரும்? சாவு வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சில ஆட்களுக்கு பாருங்க, வாயை திறந்தோடனே சக்கரை பொங்கல் மாதிரி, நான் செத்து தொலைஞ்சிடறேன், உங்க கண்ணுக்கு முன்னாடி இல்லாம ஒழிஞ்சு போயிடுறேன். சிலர் அப்படிதான், எடுத்த உடனே எடுத்ததுக்கெல்லாம் அப்படிதான். அது அவங்களோட கோடு வேர்டு மாதிரி போல இருக்குது. நான் செத்துட்டேன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. பேசாதீங்க. உன்னை வாழ வைக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தவர் அவர். அல்லேலூயா. நான் செத்து போகிறேன்னு உடஞ்சி போய் படுத்துன்னு இருக்கிறான் நம்மால். இவர் பாருங்களேன், அந்த கெபிக்கிட்ட வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு. அவங்ககிட்ட ஒன்றும் கேட்கல, என்ன காரியம், என்ன பதில் சொல்கிறார் பாருங்க. 10வது வசனம் வாங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், அதெல்லாம் ரைட்டு தான். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து. இங்க பாருங்க, இல்ல நான் அதுக்கு முன்னாடி 5வது வசனத்துல ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். பாருங்க, முதல்ல போய் இந்த ஜெபம்லாம் பண்ணிட்டு படுத்துட்டான். படுத்துட்ட உடனே ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பி, போடா நம்ம ஆள் கொஞ்சம் பசி ஆகிறான் போல இருக்குது, அவன் பசி வந்தால் அவன் அவனாவே இருக்க மாட்டான், அவனுக்கு முதல்ல என்ன பண்ணு, கொஞ்சம் பீஸா கொடு அவனுக்கு, போ மட்டன் பீஸாவாக கொடுறான் அவனுக்கு, சாப்பிட்டோம். ஏன்னா வயிறு காலியாக இருந்துச்சுன்னா அவனுக்கு ஒரே புலம்பல் ஆகிடுவான், இப்படி தான் ஏதாவது புலம்புவான். இப்போ முதல்ல அவனுக்கு சாப்பாடு கொடுன்றார். நம்மால் பாருங்க, எழுந்தான், சாப்பிட்டான், திரும்ப படுத்து கொண்டார். சாப்பாடு கொடுத்த ஆண்டவர்களாம் நன்றிலாம் கிடையாது. இப்போ ஜபம்லாம் வரல, கொடுத்தீங்களா, சரி விடு, சாப்பிட்டேன், மறுபடியும் படுத்துட்டான். அதாவது புலம்பல் கண்டினியூஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் இப்போ எதுக்கு படுத்துக்கிட்டாரு, எதுக்கு இப்போ படுத்துனுக்கிறார் சொல்லுங்க, தெரியலையா? எதுக்கு படுத்துக்கிறார் தெரியுமா? நான் படுத்துட்டேன், தூங்கும் போது அப்படியே போயிடணும், நான் தூங்குறப்போ தூக்கத்திலேயே போயிடணும். ஆண்டவர் சே, என்ன வல்லமையான ஜபம் பாரு, தூங்குறப்போ தூக்கத்திலேயே போயிடணும் ஆண்டவரே. மறுபடியும் தட்டி எழுப்புறாரு. தட்டி, நான் உயிரோட தாங்கிறேன். ஆமாம் உயிரோட தாங்கிறேன், சாப்பிடு, மறுபடியும் மறுபடியும் சாப்பிடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இந்த தேடாத நாட்களில் கூட சாப்பாடு கொடுத்துட்றாரு அவர் கரெக்டாக. நீ ஜபம் பண்ணலன்னா கூட உனக்கு சாப்பாடு கொடுத்துட்றாரு பார்த்தியா? நீ ஒழுங்காக கோயிலுக்கு வரலன்னா கூட 3 வேளை சாப்பிட்றது தானே. ஆமாவா இல்லையா? அவ்வளோ நல்ல தெய்வம் அவர். அல்லேலூயா. இப்போ தான் 2வது வாட்டி தான் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கேள்வி கேட்குறாரு, என்ன பண்ணுகிறீங்க? 2வது வாட்டி என்னடா பண்ணுறீங்க? உடனே ஒரு கதையாக சொல்லணும், நான் யார் தெரியுமா, நம்ம அவருக்கு தெரியாத மாதிரி, ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி, நான் யார் தெரியுமா, நான் என்னென்னலாம் பண்ண தெரியுமா, என்ன இப்போ சாவடிக்கிறதுக்கு தேடுறாங்க. அவர் சொல்கிறாரு, இப்போ படிங்க 11வது வசனம் வாங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். நீ முதல்ல வெளியே வாப்பா சாமி, நீ வெளியே வா. அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். முதல்ல கவனிங்க, முதல்ல வெளியே வா. எல்லாரும் சொல்லுங்க, வெளியே வா. எங்க இருந்து? நீ இப்போ உள்ள பூந்துனுக்கிறிய, உன் மைண்ட் இருக்குல்ல, அப்படியே பெரிய டிப்ரெஷன்ல இருக்குல்ல, அதுலேருந்து வெளியே வா முதல்ல.
இவனை கெபியில இருந்து வெளியில கூப்பிடுறதுக்குள்ள நீ முதல்ல வெளியே வாப்பா, இந்த உலகம் பெருசு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உலகம் பெருசு, வாழ்க்கை பெருசு, கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிற திட்டங்கள் பெருசு. பாருங்க, நீங்க பார்க்குற அந்த மனுஷங்க மட்டுமே உலகம் கிடையாது. இந்த எசபேலோ ஆகாப் ராஜாவோ அவனை சுற்றி இருக்கிற இந்த கொஞ்சம் மக்களோ இவங்க தான் உலகம் நினைக்காதீங்க. உலகம் பெருசு, இந்த வாழ்க்கை பெருசு. அப்ப அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா அழைக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க இல்லைன்னா நான் எப்படி வாழ்வேன், இஸ்ரவேல் தேசத்துல இல்லைன்னா நான் எப்படி வாழ்வேன். நீ இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற, ஆனா நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரம் சொந்தமானவன் இல்லை. எலியாவை பற்றி கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம். ஏன்னா இவனை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதமா மாற்றணுன்றது கர்த்தருடைய திட்டம். ஆமென். இவனை அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்ற கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். இவனை வேற ஒரு திட்டத்துக்காக ஆண்டவர் நடத்த விரும்புறார். இவன் கெபிக்குள்ள போய் அங்கே கடந்து அங்கே செத்துடணும் அவன் நினைக்கிறான். அவனை ஏற்கனவே தெரியும், நல்லா கவனிங்க, ஏற்கனவே கர்த்தர் தன்னை மறைச்சார்னா எவனும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரியும். ஆமாவா இல்லையா? அதை எப்ப பார்த்தாரு எலியா? 3 வருஷம் பார்த்துருக்காருல்ல. 3 வருஷம் பார்த்தவர் இப்ப ஏன் ஓடி வந்தாரு? ஏங்க 3 வருஷம் ஒரு ராஜா தேடுறான். இந்த எலியாவை கர்த்தரே வழி நடத்துறாரு. கர்த்தரே கேரி தாட்டண்டைக்கு போறாரு, சாரி பாத்துக்கு கூட்டு போறாரு, எங்கெங்கயோ கூட்டு போறாரு. ஆண்டவர் வழி நடத்திட்டார். அவன் இந்த ஒபதியான்னு ஒரு ஆள் வர்றான் பாருங்க. அவன் சொல்றான் எலியாவை பார்த்து, சாமி நீ இங்கதான் இருக்கியா, உன்னை தேடாத இடம் இல்லை. இந்த ராஜா உன்னை தேடி எங்கெங்கேயோ ஆட்களை அனுப்புனாரு. அவங்க கிட்ட நீங்க அவங்க எங்க கண்ணிலே நீங்க மாட்டலையா? எப்படி சாமி? அவனுக்கே தெரியாது, ஏன்னா கர்த்தர் நடத்தினாரு. நான் சொல்றேன், கர்த்தருடைய கரத்துல நீ இருந்தா ஒரு சின்ன கீறல் கூட உன் மேல விழாம கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆகாப் ராஜாவாலேயே தேடி கண்டுபிடிக்க முடியலையே, எசபேல் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சிருவா? இவர் என்ன நினைக்கிறார்னா, ஆகாப் ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், எசபேல் ராணி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஆகாப்பை விட எசபேல் ரொம்ப பவர்ஃபுல்லான உமன். நான் சொல்றேன், எசபேலை விட உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர்னு உனக்கு என்னைக்கு தெரியும்? அல்லேலூயா. ஆகாபின் கைக்கு தப்பு வித்த கர்த்தர் எசபேலின் கைக்கும் தப்பு வைக்க வல்லவர் என்றது தெரியணும். அல்லேலூயா. அது விளங்கல. அது விளங்காதனால தான் அவர் உயிரை அவர் காப்பாத்திக்கிறதுக்கு அவர் முயற்சி எடுக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நாம் முயற்சி எடுத்தோம்னா நிறைய நேரத்தில் தோல்வியில் முடியும். நம்மளை காப்பாற்றிக்கணும்னா கர்த்தர்கிட்ட கொடுத்தோம்னா நம்மளை. அல்லேலூயா. அவர் ஆகாபின் கைக்கும் தப்பு வைப்பார், எசபேலின் கைக்கும் தப்பு வைப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உன்னை எப்படிப்பட்ட வல்லடிகளுக்கும் நீங்களாக்கி மீட்கிற கர்த்தர் அவர். ஆமென். அப்ப அது தெரியாம இங்க வந்து கெபில உட்காந்துக்கிட்டு இப்ப சரி காப்பாத்திக்கணும்னு நினைச்சுதானே ஓடி வந்தேன், காப்பாத்திக்கணும் ஓடி வந்துட்டு இப்ப வழி தெரியல, நான் செத்துடுறேன்ற. ஒரு பக்கம் சுயபலத்தில் ஓடி வந்த, சுயபலத்தில் அது வாழ முயற்சி பண்ணல, முடியாது, செத்து போறேன். சாவறதுக்காக ஓடி வந்த, வாழ்றதுக்கு தானே ஓடி வந்த. ஒரே குழப்பம் பாருங்க நம்ம ஆளுங்களுக்கு ஒரே மனசுல. கர்த்தர் சொல்றாரு போடா நீ போ. அப்பதான் கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, இல்ல இல்ல இங்க உனக்கு காரியம் இல்லை, நீ போக வேண்டிய தூரம் அதிகம். ஆண்டவர் சொல்ற அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீ நான் சாவறேன்லாம் நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆமா, 7வது வசனம் இல்ல, நீ பண்ண வேண்டிய, சொல்லுங்க, நீ பண்ண வேண்டிய பிரயாணம். சொல்லுங்க, ரொம்ப தூரம் போனோம் இன்னும். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஏப்பா ரொம்ப தூரம் போனோம். இதுக்கே சோர்ந்துட்டா எப்படி? ஓ கெர்சோன், இதுக்கே சோர்ந்துட்டா எப்படி? ரொம்ப தூரம் போனோம், பயணம் ரொம்ப தூரம் இருக்குதுப்பா, நம்ம வாழ்க்கை ரொம்ப தூரம் இருக்குது. கர்த்தர் இன்னும் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப
கவனிங்க, அவர் சொல்றாரு, நீ அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டு எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியா என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. அப்படிப்பட்ட பெரிய திட்டங்களோட ஆண்டவர் எலியாவை சந்திக்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, போதுன்னு முடங்கி போன எலியாவை ஆண்டவர் அவனுக்கான ஸ்தானம் எதுன்னு காட்டி நடத்துறாரு. கவனிங்க, ஏன் அவன் கெபிக்குள்ள இவ்வளவு டிப்ரெஷனுக்குள்ள போனான் தெரியுமா? அவனுக்கு அவன் ஸ்தானத்தை மறந்துட்டான். நான் ஒரு எலியா, நான் ஒரு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தீர்க்கதரிசி, என்னுடைய வேலை என்னவோ அதை நான் செஞ்சேன். என்னை காப்பாத்துறது கர்த்தருடைய வேலை. ஆமென். என்னை காப்பாத்துறது அவருடைய பொறுப்பு. கவனிங்க, நான் அவர் கருத்துல இருக்கிறேன். அவரை மிஞ்சி என்னை எவனும் தொட முடியாதுன்றது பயம் வந்த உடனே, உள்ள பயம் வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன செய்யறோன்னே தெரியாதுங்க. என்ன செய்யறோன்னா திகைப்போம் அப்படியே. அதனால தான் சொல்றேன், உள்ளத்தை அப்படி சிங்கத்தை மாதிரி தைரியமா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம், வேற ஒன்றும் பண்ண வேணாம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்கனாலே உங்க இருதயம் ஸ்டேபிள் ஆயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். லைஃப்ல எப்பெல்லாம் பெரிய பிரச்சனைகளை பார்க்குறீங்களோ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எப்பெல்லாம் பெரிய பிரச்சனைகளை பார்க்குறியோ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு. என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லுவார், என்ன செய்யணும் ஆண்டவர் கைட் பண்ணுவார். உங்க இருதயம்ல அப்படி ஸ்டேபிளா இருக்கும், அப்படி தத்தளிக்காது, பதட்டமாகாது. ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியல. இல்லை 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 இல்லை, ரிலாக்ஸாக இருப்பீங்க நீங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை சரியாக கைட் பண்ணுவார், தெளிவாக நடத்துவார். அப்போ இந்த ஆகாரம் சரி, இந்த எலியாவும் சரி, அவர்களுக்கான ஸ்தானத்தை விட்டு போது அவர்கள் அங்கலாய்த்தார்கள். இன்னும் ஒரு மனுஷனையே நான் சொல்லுவேன்னா, இதுக்கே டைம் போயிடுச்சப்பா இந்த ஒரே குறிப்பில். கவனிங்க, யாக்கோபு அவருடைய வாழ்க்கையில் 20 வருஷம் அப்பா வீட்டிலேருந்து இங்கே வந்து மாமனார் வீட்டில் 20 வருஷம் ஆயிடுச்சு பாருங்களேன். 20 வருஷம் ஆன பிறகுல அவர் சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவர் எங்கள் அப்பா வீட்டுக்கு என்ன கூட்டு போகிறீங்களா? நான் தயவு செஞ்சு அங்கே போயிடுறேன், இங்கே இருக்க முடியல. ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து உங்கள் அப்பா வீட்டுக்கு போப்பா அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அப்பா வீட்டுக்கு போகணும் என்ன பண்ணிட்டாரு, பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இப்போ இவர் எங்கே போகணும் நியாயமா சொல்லுங்க, எங்கே போகணும்? அப்பா வீட்டுக்கு போகணும்ல. அப்பா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டு தலைவர் என்ன பண்றாருன்னா, கவனிங்க, வர்ற வழியில சீகேம் என்கிறதான ஒரு இடத்துல அவருடைய ஆடு மாடுகளுக்கெல்லாம் மேய்ச்சல் நல்லா இருக்குதுன்னு கண்ட உடனே அங்க ஒரு லேண்டை வாங்கி அங்க ஒரு கூடாரம் போட்டு அங்கேயே தங்கிட்டார். வாழ்க்கையில் ஆண்டவர் வழி நடத்தும் போது போயிடணும். உன் ஸ்தானம் பெத்தேல். கர்த்தர் உன்னை சொல்ற, உன்னை பெத்தேலுக்கு போன்னு சொல்லிட்டார். ஆனா இப்ப இவர் சீகேம்ல குடியிருக்கிறார். பெத்தேல்ல போய் ஆலயம் கட்டி அங்க பலி செலுத்துறன்னு பொருத்தனை பண்ணார் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா சீகேமுக்கு பக்கத்துல சுக்கோத்துல ஒரு பலிபீடம் கட்டி அங்க இப்ப என்ன பண்றாரு, ஆராதனை பண்றாரு. என்ன பாட்டு? உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல, வெறும் கையா நான் கடந்து வந்தேன், ராகேலையும் எனக்கு தந்தி ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல். பலிபீடத்துக்கு பேர் ஏல் எல்லோகே. கட்டிட்டு ஒரே பாட்டு. இவர் நினைக்கிறாரு ஆண்டவர் திருப்தி ஆயிட்டார்னு. ஆண்டவருடைய கைடன்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. உன்னை பெத்தேலுக்கு போறதுக்கு தான் கர்த்தர் வழி நடத்தினாரு. உன்னை சுக்கத்திலேயோ சீகேம்லையோ இருக்கிறதுக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளல. கண்களில் பார்த்து எனக்கு எது சுகமா இருக்குன்னு தன்னுடைய சுய அறிவுல முடிவு பண்ணி அவர் உட்காந்துட்டார்ல. அவர் லைஃப்ல நடந்தது பெரிய ட்ராஜடி. நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரொம்ப வருத்தம். அவர் பிள்ளை, பொம்பளை பிள்ளை அந்த ஊரில் கெட்டு போச்சு. அவருடைய ஆம்பளை பசங்க அந்த ஊரில் கொலைகாரங்களாக மாறிட்டாங்க. ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஆசீர்வாதத்தை வாங்குற ஒரு மனுஷன், தரிசனத்தில் கர்த்தரை பார்த்து கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு வழி நடக்கிற ஒரு மனுஷன், அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் டைரக்ஷன் மாறினதுனால என்ன நடக்குது பாருங்க. அவன் ஸ்தானத்துக்கு அவன் போகலை. பெத்தேல்ல அவன் இல்லை, சீகேம்ல அவன் இருக்கிறான். குடும்பம் செதஞ்சிருச்சு, சுக்குநூறா. என்ன பண்றதுன்னு தெரியல. போய் மாறல அடிச்சுக்கிட்டு நிற்கிறார் ஆண்டவர் சமூகத்தில். என்னப்பா பண்றது? ஆண்டவர் ஒன்னே ஒன்று தான் சொல்றார், எழுந்து பெத்தேலுக்கு போ. வேற பேசல ஆண்டவர். பெத்தேலுக்கு போ.
அங்கே தான் உனக்கான ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற அந்த பாதையை விட்டு நீங்கள் வழி விலகி நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை மறந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு அலைவீர்களானால் அதனுடைய விளைவுகள் எங்கேயுமே நல்லா இல்லைங்க. ஆகார் அலைந்து திரிகிறார், எலியா சோர்ந்து போய் மரணத்தை விரும்புகிறான், யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில் குடும்பங்களும் சந்ததிகளும் பாதிக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. நான் சொல்கிறேன், உங்களுக்கான ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கான ஸ்தானத்துக்கு உங்களை வழி நடத்த அவரை அண்டி கொண்டு இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஆண்டவரே, நீங்கள் என்ன கைட் பண்ணுங்க. இன்னைக்கு நீ இருக்கிற ஸ்தானம் தேவன் உன்னை வழி நடத்துகிற பாதை தானா? ஆண்டவருடைய ட்ராக்ல தான் நீங்கள் இருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் என்ன வழி நடத்துறாருன்னு உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? ஆண்டவர் உங்களை வழி நடத்தலைன்னா தயவு செய்து இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நாம பாருங்களேன், நாம இருக்கிற வேலை, நம்முடைய குடும்பம், எந்த காரியமானாலும், எனக்கான ஊழியம், எந்த காரியமானாலும் இது என்ன கர்த்தர் நடத்துகிற பாதைன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். உங்களுடைய ஸ்தானத்தில் இருங்கள், உங்களுடைய அழைப்பில் இருங்கள். பைபிளில் சொல்லுது ரொம்ப அழகா. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது 24வது வசனத்தில் சொல்றார், இது கர்த்தர் உங்களை வைக்கிற பொசிஷனா, அந்த பொசிஷன்ல இருங்க, அந்த பொசிஷன்ல இருந்து இறங்காதீங்க. கவனிங்க, சில நேரத்தில் ஆண்டவர் வைக்கிற பொசிஷனே சில நேரத்தில் கொஞ்சம் கடினமா இருந்தா அக்செப்ட் பண்ணதுன்றார். வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 7:20-24. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். நல்லா கவனிங்களேன், எப்படி சொல்றாரு? அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்க கடவன். இங்க பாருங்களேன், இது ஒரு முக்கியமான சாப்டர். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். அங்க மேரேஜ், திருமணத்தை பத்தி பேசுறாரு. எப்படி திருமணத்தை பத்தி பேசுறாரு? அந்த சர்ச்சில் ஒரு பெரிய குழப்பம், கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா? எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா, ஒரே குழப்பம். அவர் சொல்கிறாரு, ஏன்டா இதை போட்டு ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப இதெல்லாம் போட்டு யோசிக்காதீங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது அவசியம்னா பண்ணிக்கோ. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்ற அளவுக்கு உனக்கு கிருபை இருந்ததுன்னா, அதாவது அவர் சொல்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில் கல்யாணமே இல்லாமல் நான் இருந்துருவேன், என்னோட சரீரத்தெல்லாம் நான் கட்டுப்படுத்தி ஒடுக்கமாக இருந்துருவேன்னா நீ கல்யாணம் பண்ணிக்காத. ரொம்ப சிம்பிள், அழகாக சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு அதிலிருந்து வேற சில விஷயத்தை பேசுகிறார். விவாகம் பண்ணுறது, விவாகம் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருடைய அழைப்புன்றார். அப்படி அழைச்சிருந்தா, உன்னை விவாகம் இல்லாமல் இருக்க அழைச்சிருந்தா அதுலேயே இரு, நீ கட்டாயம் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்லிட்டு நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தா, கவனிங்க, அந்த ஊரில் ரோமர்கள் காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க. அடிமையாக இருந்தா, ஐயோ ஆண்டவர் என்ன அடிமையாக படைச்சிட்டாரு, கவலைப்படாத, நீ அடிமையாக இருந்தா அடிமையான அந்த நிலையிலேயே சந்தோஷமா இரு. சுயாதீனா ஒருத்தன் இருப்பான், அவனும் கர்த்தருக்கு அடிமையாக இருக்கிறான், நீ அதை மறந்துடாதன்றார். இவன் அடிமைன்னு கவலைப்படுறான்ல, அவனும் அடிமை தான்டா எனக்குன்றாரு. பிரைஸ் காட், ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, உன் அழைப்புல நீ சந்தோஷப்படு, உன் அழைப்புல நிலைச்சிரு. அடுத்தவனை மாதிரி மாறணும் நீ ஆசைப்படுற. விருத்த சேதனம் உள்ளவனா இருக்கிறவன் விருத்த சேதனம் உள்ளவனா இரு, விருத்த சேதனம் இல்லாதவனா இருக்கிறவன் விருத்த சேதனம் இல்லாதவனா இரு. பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் அழைப்பு என்னன்னு தெரியுமா? உன் ஸ்தானம் என்னன்னு தெரியுமா? தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, கிருபை வரங்கள் தெரியுமா உங்களுக்கு? அதில் நிலைச்சிருங்க சார். உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் இழந்தீங்கன்னா லைஃப்பில் இல்லை, அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற குருவி மாதிரி இருக்கும் வாழ்க்கை. தயவுசெய்து கர்த்தருடைய வழி நடத்தலுக்குள்ள நீங்கள் இருங்க. அவர் உங்களுக்கான கூட்டில், நீங்கள் தாபரிக்கும் ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். சரி, ரெண்டாவது ஒரு காரியத்தை வேகமாக சொல்கிறேன், வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், பிரசங்கி 10:15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 10:15. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். ஆமா, ஊருக்கு போகும் வழிய அவன் அறியாததுனால அவன் தொல்லை
அவனை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் இழைக்க போனான். நல்லா கவனிங்க, எப்போ ஒரு ஆள் கிளியரா காட் கைடன்ஸ்ல இல்லையோ, தேவனுடைய வழி நடத்தல ஒருத்தன் இல்லை அப்படின்னா அவனுக்கு மட்டும் பிரச்சனையா இருக்க மாட்டான், அவனை சுத்தி இருக்கிற மற்றவங்களுக்கும் என்ன ஆயிடுவானா? சொல்லுங்க. யார் ஒருத்தன் ஆண்டவோட வழி நடத்தல இல்லையோ, முதல்ல சொன்ன மாதிரி அவன் தன் ஸ்தானத்தை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறானோ, அவனால அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை. பாருங்க, இவன் அலைஞ்சு திரியறது இல்லாம இவன் அடுத்தவனுக்கும் என்ன ஆயிடுவான்? பிரச்சனை ஆயிடுவான். சார், ஊருக்கு போகிற வழிய மூடன் அறியாததுனால அவன் தொல்லை சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் இழைக்க பண்ணோம். நான் சொல்றேன், நீங்க கவனிங்க, அம்மாமார் கவனிங்க, ஐயாமார் கவனிங்க, நீங்க ஒரு லீடர், ஒரு குடும்பத்தோட தலைவன். ஒரு குடும்பத்தோட தலைவனுக்கு தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த பாதை தெளிவா தெரியணும், டைரக்ஷன் தெரியணும். உங்களுக்கு தெரியலன்னா நல்லா கவனிங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்க போட்டு என்ன பண்ணுவீங்கன்னா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க நோகடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா என்ன பண்றதுனே உங்களுக்கு தெரியாதனால சுத்தி இருக்கிறவங்கள போட்டு நையி 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 நையின்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. உங்களுக்கு கிளியரா வழி நடத்துதல் இருந்ததுன்னா உங்களால் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. 2 மனுஷங்களை காட்ட விரும்புகிறேன். போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, யோனா 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க, அதனாலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று, பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பல்காரர் பயந்து, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இதுல ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. கப்பல்காரர் பயந்து, அவனவன் தன் தன் தேவனை, அந்த கப்பல்ல நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா, நிறைய பேர் இருக்காங்க. அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால், கவனிங்க, யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்கிட்டாரு. வேற யாரு பிரச்சனைக்கு காரணமோ அவனுக்கு தெரியாது நான் தான் பிரச்சனை காரணம்னு. புரியல உங்களுக்கு? பிரச்சனைக்கே இவர் தான் காரணம். ஆனா அவருக்கு என்ன பண்ணாது? பிரச்சனையே என்னால் தானே தெரியாது. இதான் பெரிய பிரச்சனையே. பிரச்சனையே இது, நீ தான் பிரச்சனைக்கு காரணம்னு தெரிஞ்சுக்காம இருக்கிற பாரு, அதான் பிரச்சனை. சாமி புரியுதா சாமி? ஆமா. இவருக்கு எப்படி தூக்கம் வருது? நிம்மதியா தூக்கம் வருது. இவர் என்ன நினைக்கிறாரு? நான்லாம் படுத்தா நல்லா தூங்கல. அடப்பாவி, நீ தான் பிரச்சனை காரணமே. நீ படுத்தா நல்லா தூங்கிட்ட, ஆனா அடுத்தவன் தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டியே. புரியலையா உங்களுக்கு? பிரச்சனை காரணமானவர் நல்லா தூங்குறாரு. ஏன்னா பிரச்சனையை கிளப்பி விட்டு அவர் போயிட்டாரு. அவரை சுத்தி இருக்கிற எவனுக்குமே தூக்கம் இல்லை. எல்லாம் அல்லோல கல்லோல பட்டு இருக்கிறான், உயிரை கையில பிடிச்சின்னு போராடுறான். ஆனா இவர் நிம்மதியா தூங்குறாரு. வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான். அவன் பிரச்சனைக்கு காரணமா இருப்பான், அவன் சந்தோஷமா இருப்பான், அவன் சுகமா இருப்பான், அவன் சாப்பிடுவான், அவன் நிம்மதியா இருப்பான். இதுல வேற கேள்வியா இருக்கப்பா, நான் பாரு எதை பத்தியாவது கவலைப்படுறேன்னா? நீ கவலைப்படாதனால தானப்பா இவ்வளோ பெரிய கவலையே. நான் பாரு எதையாவது கவலைப்படுறேனா? அப்ப இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர் காரணகர்த்தாவா இருக்கிறார். தூங்குறாரு. அவனை போய் எழுப்புறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? தூங்குற. சில ஆட்கள் அப்படி எழுப்ப வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. சர்ச்சில் தூங்குறத சொல்லலை நான், வாழ்க்கையில் தூங்கிட்டு இருக்கான். தன்னை சுற்றி இருக்கிற பாருங்க,
அவன் மனைவி பாதிக்கப்படுறா, பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க, சுற்றி இருக்கிற அப்பா அம்மா பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க, அண்ணன் தம்பி பாதிக்கப்படுறாங்க, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னால பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு தெரியாம உணர்வே இல்லாம ஒரு பெரிய குரட்டா. ஒரே ஒரு வாழ்க்கை, யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் வாழணும். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம வாழணும். நம்மளால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாது, ஒருத்தரும் கஷ்டப்படக்கூடாது. எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? ஆமாம், யாருக்கும் சின்ன கஷ்டம் கூட கொடுக்காம வாழ்ந்துட்டு போயிடணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமாம், அப்படி வாழணும்னு விரும்புங்க. அது உங்கள் ஜபமாக இருந்தால் பரவாயில்ல. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு தான் மாத்திரம் சுகமாக இருக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அது ரொம்ப மோசம். கவனிங்க, அப்படி எதனால் ஆச்சுன்னா இவர் ஆண்டோட வழிநடத்தில் விட்டுட்டார். லைஃப்பில் ரொம்ப முக்கியம். கர்த்தர் இவனை எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். ஆண்டவர் போக சொன்ன இடம் ஒன்று, இவர் போகிற இடம் ஒன்று. இவர் எங்கே போகிறாரு? தர்ஷீஷுக்கு. கவனிங்க, அந்த நாட்களில் இந்த தர்ஷீஷ் என்கிறதான ஒரு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா, அந்த நாட்களில் பாருங்க, தர்ஷீஷை பற்றி சொல்கிறாங்க, கடவுள் பயமே இல்லாத ஒரு ஊர் எதுவாக இருக்கும்னா தர்ஷீஷா. எதுவா? கடவுள் பயம்னா என்னங்கன்னு கேட்குற அளவுக்கான ஒரு ஊரா. அவர் சொல்கிறாரு, ஏங்க நினிவேக்கு நான் எதுக்கு போனோம்? தர்ஷீஷுக்கு போகிறேன். அதுக்கு அவர் சொல்கிறார், அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி. எதை விட்டு விலகி? கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருப்பார்ல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எல்லா இடத்துலையும் இருப்பார்ல. ஆனால் அந்த நாட்களில் எப்படி பேச்சான், தர்ஷீஷுக்கு மட்டும் ஆண்டவர் வரமாட்டார். ஏன்னா அது அவ்வளோ மோசமான பட்டணம். அதனால தான் ஆண்டவரே வராத ஊரா பார்த்து போயிடுறான். நாங்கள் கடவுளை விட்டு தூரமாக போகணுன்றது அவனுடைய எண்ணம். கடவுள்கிட்ட நெருங்கவே கூடாது, இவர் நம்மளை போட்டு ஏதாவது பாடுபடுத்துவார் அப்படின்னு நினச்சிட்டு ஓடின ஆள் வாழ்க்கையில் அவனால் அடுத்தவனுக்கு எல்லாம் பிரச்சனை. அவனை எழுப்பி, ஏய் போட போ, கடவுளை வேண்டிக்கப்பா, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. அப்படி பார்த்த உடனே புரிஞ்சிடுச்சு, இந்த யோனாவுக்கு நாம் தான் பிரச்சனைக்கு காரணம். சீட்டு போட்டார்கள், சீட்டு யார் மேலே விழுந்துதான்? புரிஞ்சிடுச்சு, ஆடாடா நான் தான் காரணம். இந்த இடம்தான் யோனா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் ஆள் இருந்தால் கைப்பிடி சொல்லுங்க. பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு அக்செப்ட் பண்ணுறது இருக்குல்ல, பெரிய விஷயம். வாழ்க்கையில் ஒத்துக்க மாட்டாங்க எவனுமே. என்னால் தான் இந்த குழப்பம் வந்ததுன்னு ஒத்துக்க மாட்டான். என் மேலே தப்பு இருக்குதுன்னு ஒத்துக்க மாட்டான். அக்செப்ட் பண்ணாம பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேலே தங்குதுங்க. பாருங்க, என்ன பண்ணணும்? இல்லை, என்னை தூக்கி கடலில் போட்டிங்கன்னா, என்னை தூக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? சாவரன்னு அர்த்தம். அதாவது செத்து கூட போவேன், நினிவேக்கு போக மாட்டேன். எப்படி? வாழ்க்கையில் சாவறதுக்கு உனக்கு ரிஸ்க் எடுக்க முடியும், சாவறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதுன்னா வாழ்றதுக்கு கொஞ்சம் தைரியப்படுத்திக்கன்றேன் நான். புரியலையா நான் சொல்றது? என்னை தூக்கி கடலில் போட்டிருக்கேன்னா நான் செத்து கூட போகிறேன், ஆனால் ஆண்டவர் காட்டுற வழியில் நடக்க மாட்டேன்றேன். நான் சொல்கிறேன், டே சாவறதை விட இது ரொம்ப ஈஸிடான்றேன். ஆண்டவருக்காக வாழ்றது இருக்குல்ல, இது ரொம்ப நல்ல வாழ்க்கை, வாழ்ந்து தான் பாருங்களேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே நீங்கள்? ஒரு அல்லேலூயா உங்கள் வாயிலிருந்து வந்துடாத. ஆமாம், என்னை தூக்கி இங்கே பாருங்க, அவரு நம்ம தலைவர் இருக்கார்ல, கடல்லையா போட சொல்கிற, சாவா வேணும் உனக்கு? சாவு தானே, கொஞ்ச நேரத்தில் மரண பயத்தை காட்டிடுவார் நமக்கு. சாவு தூக்கு கயிறு மாட்டு தொங்கும் போது கயிறு தொம்முன்னு அறந்து விழுந்தா எப்படி இருக்கான்? விஷம் குடிச்சு எத்தனை போய் ஹாஸ்பிட்டலில் 3 நாள் டியூபுக்குலாம் விட்டு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி அனுப்புனா இதோட மருந்து குடிப்பான் அவன். அந்த மாதிரி பண்ணிட்டார் அவனை சாவா கேட்குற நீ? ட்ரை பண்ண அடுத்த வாட்டி சாவா வேணும் உனக்கு, சாவு. அப்பா பாரு சாவறேன் நீன்னு போட்டார் பாருங்க. கொண்டு வந்து மீன் வயிற்றுல 3 நாள்
அவரை உருட்டு பரட்டி எடுத்துச்சு அது. ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, என்னை விட்டுருங்க. அப்படியா வா. அப்புறம் எடுத்துன்னு வந்து அவனை நினிவே கரையில் கக்க வச்சு பாருங்க, ஒரு மனுஷன் அவனை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தண்டனையாக மாறுறான். ஆண்டோட வழி நடத்திலிருந்து விலகினவன். ஊருக்கு போகும் வழியை ஒருவன் அறியாததினால் தன்னை சுற்றி இருக்கிற அனைவரையும் ஒருத்தன் என்ன பண்றான்னா இழைக்க பண்ணுகிறான். அவன் பிரச்சனையா இருக்கிறான். இதே மாதிரி ஒரு கப்பல் பயணத்தில் பவுல் பயணம் பண்றாரு. அப்போஸ்தலர் 27 அதை மட்டும் வாசிச்சிருங்களேன். அப்போஸ்தலர் 27 23 24 வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்களேன். உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும். 200 சொச்சம் பேர் அங்க டிராவல் பண்றாங்க அந்த கப்பல்ல. அவர் சொல்றாரு, ஒரு ஆளுக்காக இவ்வளோ பேர் உயிரையும் நான் காப்பாத்துறேன்டான்றார். எப்படி? நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். உன் நிமித்தம் இவங்க எவ்வளோ எல்லாருக்குமே நான் என்ன பண்றேன், தயவு செய்கிறேன். அந்த கப்பலையும் பாருங்க, இவன் ஒருத்தனால எல்லாரும் செத்துருப்பான். ஆனா இங்க இவன் ஒருத்தனால எல்லாரும் வாழ்றாங்க. ஆமா, நான் சொல்றேன், உங்க கப்பல்ல உங்களால எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா, கலங்குறாங்களா? உங்க லைஃப்ல உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா, கலங்குறாங்களாங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களால நன்மை பெறுகிறார்களா அல்லது கலங்கி நிற்கிறார்களா? உன்னை நினைச்சாலே பயம், உன்னை நினைச்சாலே பதட்டம், உன்னை நினைச்சாலே கவலை. உன்னால எல்லாரும் கலங்கி நிற்கிறாங்களா, இல்லைனா எல்லாரும் சுக வாழ்வு வாழ்றாங்களா? நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய வழி நடத்தல. பவுல் பெரிய பெருங்காற்று வருது, எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் கலங்குறாங்க. பவுல் போய் ஜெபம் பண்றாரு. கர்த்தர் தெளிவா வெளிப்படுத்துறாரு, இல்ல இது கப்பல் தான் சேதமாக போகுது, உங்க ஒருத்தருக்கும் பிராண சேதம் வராது, ஒருத்தர் உயிரும் பாதிக்கப்படாது. ஆண்டவர் கிளியரா சொல்றாரு. அந்த வெளிப்பாட்டை பெற்று பவுல் சொல்றாரு, இல்ல நம்ம உயிருக்கு எதுவும் சேதம் வராது, கப்பல் மட்டும் சேதமாகும், ஜாக்கிரதையா இருங்க. பிரைஸ் காட், ஆமென். அப்போ வழியை தெரிஞ்சவன் மற்றவனுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பான். வழியை தெரியாதவன் மற்றவனுக்கெல்லாம் பெரிய டார்ச்சராக மாறிடுவான். அப்போ தேவனுடைய வழி நடத்தல் ஏன் அவசியம்? நம்ம வாழ்க்கையில் அலைச்சல்கள் உண்டாயிருக்க கூடாது என்றால் தேவனுடைய வழி நடத்தல் அவசியம். நான் மற்றவங்களுக்கெல்லாம் கவனிங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நான் மற்றவங்களுக்கெல்லாம் டார்ச்சராக இருக்கக்கூடாதுன்னா ஆண்டோட வழி நடத்துதல் எனக்கு அவசியம். ஆமென். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் வழி நடத்தினா தான் இன்னைக்கு நீங்கள் போகிற பாதையில் எத்தனை பாடுகள் வேணால் வரலாம், ஆனால் அவர் வழி நடத்தினார்னா முடிவில் உங்களை எங்கே கொண்டு போய் விடுவார் தெரியுமா? வாசிச்சிருங்க, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. சங்கீதம் 66 10 12 வசனங்கள் வரையில. சங்கீதம் 66 10 12. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். கவனிங்க, நிறைய இருக்குது, அதெல்லாம் இன்னொரு நாள் நேரம் கிடைக்குமா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோதித்தீர், புடமிட்டீர், அகப்படுத்தினீர், வலையில் அகப்படுத்தினீர், எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து பாருங்க, நிறைய சொல்றாருல. எங்களை என்ன பண்ணீர்? சோதித்தீர், புடமிட்டீர், அகப்படுத்தினீர், மனுஷரை வருத்தமான பாரத்தை சுமத்தினீர், மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அப்ப லைஃப்ல இதெல்லாம் வந்தா கூட கர்த்தர் வழி நடத்தினார்னா முடிவிலே எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து நீங்க விட்டுட்டீங்கப்பா. ஆண்டவர் உன்னை வழி நடத்தினார்னா நீ வர்ற பாதையில பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா முடிவில் உனக்கான ஸ்தானத்துல உன்னை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துருவாரு. அல்லேலூயா. செழிப்பான ஆசீர்வாதமான இளைப்பாறுதல் நிறைந்த சமாதானம் நிறைந்த இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். அதுக்கு தான் கர்த்தருடைய வழி நடத்துதல் அவசியம்.
ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு நீ ஒருவேளை வலையில் அகப்பட்டது மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறியா? பயங்கரமான சோதனைகள்ல புடமிடப்படுறியா? தீயில தண்ணீர்ல நடக்கிற மாதிரி இருக்கா? எல்லா மனுஷரும் உன் தலை மேல ஏறி நடக்கிற மாதிரி உன் வாழ்க்கை இருக்குதா? பயப்படாத. உன்னை கர்த்தர் நடத்துவார்னா நீ முடிவில் செழிப்பான இடத்தை பார்ப்ப. உன்னை கர்த்தர் செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் விடுவாரு. அதுக்காகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென். God bless you. நாம் அப்படியே கண்களை மூடி ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்களை செழிப்பான இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா.